நிறைய கேட்பாங்க. ஐயா நான் தூங்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து திடீர்னு எங்க தாத்தா வந்தாரு. ஆனா எங்க தாத்தான்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எங்க அம்மாட்ட கேட்டேன். அம்மா இது மாரி இருந்தேனே. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. ஏன்னு கேட்டா அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். ஆனா இது மாரி வராங்க. அடிக்கடி தாத்தா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா மூதாதையர்கள் வருகிறார்கள் என்றால், இந்த கனவு யாரால் வந்தது? அந்த கனவு வரும்போது யார் கூட இருந்தாங்க? நீங்க படுத்திருக்கும்போது எந்த திசையில தலை வச்சு படுத்திருந்தீங்க? இந்த தலை வச்சு படுத்திருக்கும்போது இப்போ வந்து சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் காலை நீட்டி போட்டு படுத்திருப்பான். நைட்ல போட்டு அமுக்குற மாரி இருக்கும். சில பேர்லாம் இழுத்துக்கு வெளியில தள்ளினவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல. அது பேயின்னு இவங்க சொல்லுவாங்க. மனப்பேய். மனசு என்ன ஆகுதுன்னாக்க, லைட்டா தொட்டா சென்சிட்டிவா இருக்கான்ல, அவனை லைட்டா தொட்டாவே மிரண்டு போயிடும். அதாவது தூங்கும்போது லைட்டா அப்படி எழுந்து படபடன்னு ஆயிடும். அவன் நிலை குலைஞ்சு போவான். அதை வந்து இவங்க பேயின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த கந்திஷ்டிக்கும் இதே காலங்கள் தான் மாந்தி நிற கிரகம் வந்து அதை செயல்படுத்தும். இதுவும் மாந்தியை சார்ந்தது தான். இது துஷ்டத்தனமாக இருந்தால் மாந்தி வந்து இப்படி வந்து பயமுறுத்தி விடும். இதில் தான் இந்த பயத்தினால தான் நம்மளுடைய கனவுகள் வந்து எப்படின்னா அதிர்வு அலைகளில் இருக்கும். ஒரு சப்தம் பக்கத்தில் ஒரு புவி இருப்ப கனவுகள்லேருந்து நம்மளுடைய ஆத்மா சுத்தியை பொறுத்து அந்த கனவு வந்து வளர்ச்சி கொடுக்கும். அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னார். கனவு காணு, ஆனால் அந்த கனவு ஒன்று தூங்க விடாத அடிக்கிது பாரு. அது எதுக்காக தூங்க எடுக்கல? ஒன்று லட்சியத்தை நோக்கி ஒன்று அழைச்சிட்டு போகுது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக கனவு காணு. ஐந்து தலைமுறையாக 50 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாளன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பொதுவாக ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா கனவுன்றது எல்லாருக்குமே வரும். இந்த இறந்தவர்கள் இருக்காங்கள்ல, அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டி இவங்களாக இருக்கட்டும், உறவினர்களாகவே இருக்கட்டும், இவங்க வந்து நம்ம தூங்கும்போது கனவுல வந்தாங்கன்னா எதை குறிக்குது, எதற்காக இந்த மாதிரி நடக்குது ஐயா? ஐயா, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கை கால்லாம் அசதியாக இருக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் உழைச்ச உடலுக்கு அசதி வரும். அது நம்ம ஓய்வு எடுத்துக்கணும். அந்த ஓய்வுன்றது 4ஆம் இடம் ஜாதக ரீதியாக. அந்த ஓய்வின் நிரந்தர ஓய்வுன்றது 12ஆம் இடம் மரணம். அந்த இரண்டுக்கு இடையில் நினைவோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. பல கஷ்டங்கள், பல எண்ணங்கள், பல துயரங்கள் எல்லாம் அடக்கி அன்றைய பொழுதை கழிப்பதற்கு இரவு போய் படுப்பாங்க. அப்படி படுக்கும்போது சில பேருக்கு தூக்கமே வராது. இன்றைக்கி நிறைய பேர் அவதிப்படுறாங்க. சில பேருக்கு படுத்தோடனே அப்படி உட்காந்த இடத்துல தூங்கிடுவான். என்னடா கூப்பிட்ற இது மாதிரி. அப்போ அவன் ஜாதகத்தில் அந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதி போய் அந்த சுகஸ்தானத்தில் இருக்குதா, என்னங்க எங்கேயா கொண்டு போனால் 5 நிமிஷத்தில் தூங்கிறாங்க. அவனுக்கு தூக்கம் வருது. தூக்கம் என்பது மாபெரும் பொக்கிஷம். அப்படி இதுக்கு தான் அப்துல் கலாம் சொல்லுவார், இந்த கனவு என்பது எப்படின்னு கேட்டால், உன்னை தூங்க விடாத எது செய்கிறதோ அதுதான் கனவு. அந்த தூக்கத்தை நோக்கி நீ ஒரு ஏக்கம் இருக்குல்ல மனசுக்குள்ள, அந்த ஏக்கம்தான் தூக்கத்தின் போது வெளிப்பாடாக வெளியில் வருது. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, தூங்க விடாமல் விடுவதுதான் கனவு. தூங்க விடாது எது செய்கிறதோ அதுதான் கனவு. ஏன் உன்னுடைய வாழ்க்கை அந்த கனவை நோக்கி இருக்குது. அந்த தூங்க விடாத இருக்கிற லட்சியம், அந்த லட்சியத்தை நோக்கி இருக்குது. அது அப்துல் கலாம் ஐயா ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அதை உணர்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் நிறைய கனவு சாஸ்திரம், அது ஒரு வகையான சாஸ்திரம் தான், நிறைய கேட்பாங்க. ஐயா நான் தூங்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து திடீர்னு எங்கள் தாத்தா வந்தார். ஆனால் எங்கள் தாத்தான்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அம்மா இது மாதிரி இருந்தேனே. அது வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னு கேட்டால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது மாதிரி வராங்க. அடிக்கடி தாத்தா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா, மூதாதையர்கள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வம்சாவழியில் புதுப்பிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணால் திதியெல்லாம் கொடுக்குறோம்ல. அந்த திதி கொடுக்கறது என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ 9 தலைமுறை சொல்லுவேன். இப்போ நான் சிற்றம்பலம் ஒரு தாத்தா, அடுத்தது ஆறுமுகம், அதுக்கு அடுத்தது நமசிவாயம்ன்றவர். அந்த நமசிவாயத்தோட அப்பா பேர் வந்து என்னன்னாக்கா நடேசன். அப்போ அடுத்தது சுப்பிரமணியம், அடுத்தது வந்து சுப்பிரமணியன் அடுத்தது நமசிக்கு அடுத்தது வந்து அவர் வந்து நம்மளுடைய சுவாமிநாதன் பேர். அதுக்கு அடுத்தது வடிவேலுக்கு அடுத்தது பேரம்பலவாணன். ஃபஸ்ட்டு சிற்றம்பலம், நான் பேரம்பலம். எனக்கு ஆண் வாரிசு இல்லை.
அந்த 9 தலைமுறை முடியுதா? இந்த 9 தலைமுறையை யாரொருவர் நினைவைத்தால் இந்த நவக்கோள்களையும் நினைவு வச்சிருக்க மாதிரி அர்த்தம். ஓகே. இப்போ தாத்தா வந்து கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. இது முன்னோர்கள் வராங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நண்பர்கள்ல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இறந்துட்டாங்கன்னா கனவுல வருவாங்க. அதாவது அந்த உறவினர்கள்லாம் தாண்டி இந்த விஷயத்த எதை குறிக்குது ஐயா? இப்போ தாத்தா வந்தாங்கன்னா 1, 5, 9 திரிகோண ஸ்தானம்னு பேர். தாத்தா, அப்பா, இந்த தாத்தா, பாட்டி அப்படியே முன்னோர்களாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. திரிகோணம் பூர்வீக சொத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது உறவுகளை சார்ந்தது. அந்த தாத்தாவுக்கு எதிரோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட மனைவி, அது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் வந்து நண்பர்களையும் குறிக்கும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்னும்போது 7ஆம் இடம், அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம். யாருன்னே முன்ன பின்ன தெரியாது. அவங்கெல்லாம் வந்து என்ன, சரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக அவங்க நினச்சிருப்பாங்க. நினச்சிருக்கும்போது நான் யாரை பார்க்குறது, யாரை கேட்குறது, எப்படி பார்க்குறது என்ன நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க அறிமுகமாவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க அலைவரிசை போய் அவங்கள போய் டச் பண்ணும்போது அந்த எதிர்விசைக்கு உடைய அலைவரிசை பூர்வ புண்ணியத்தை எடுக்கும். அந்த 11ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தை கொடுக்கும். இந்த நட்பில் நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது ஆனால் உனக்கு பலன் வரும், பெண்ணால் உனக்கு பலன் வரும் அங்கே கண்டுபிடிச்சி சொல்லுவோம். இந்த கனவு யாரால் வந்தது, அந்த கனவு வரும்போது யார் கூட இருந்தாங்க, நீங்கள் படுத்திருக்கும்போது எந்த திசையில் தலை வச்சு படுத்திருந்தீங்க, அந்த தலை வச்சு படுத்திருக்கும்போது இப்போ வந்து சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் காலை நீட்டி போட்டு படுத்திருப்பான், நைட்டில் போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு கனவு வரும், அந்த கனவில் பதறி போயிடுவான், பயப்படுவான். அப்போ பயப்படுறானாக்கா என்னடான்னு கேட்டால் தூக்கி உட்காந்துட்டு முழிப்பான். அவனுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளித்து முகத்தை தொடச்சி விட்டு என்னப்பா விஷயம்னா, இல்லை ஏதோ அமுக்கிற மாதிரி இருந்தது, பேய் பிசாசு ஏதோ வந்துச்சு. பேய் பிசாசு வரலை, அங்கே தெய்வத்தை வழிபட்டுட்டு அந்த பக்கம் கால் நீட்டி படுத்திருக்கும்போது அது மூவ் ஆகும். அந்த ஏரியாவில் அந்த காற்றோட்டம் மூவ் ஆகும். அந்த காற்றோட்டம் மூவ் ஆகும்போது இவனை பிடிச்சி இழுத்துடும். சில பேரெல்லாம் இழுத்துக்கு வெளியில் தள்ளினவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல. அது பேயின்னு இவங்க சொல்லுவாங்க. மனப்பேய். மனசு என்ன ஆகுதுன்னாக்க லைட்டாக தொட்டால் சென்சிட்டிவாக இருக்கான்ல, அவனை லைட்டாக தொட்டாவே மிரண்டு போயிடும். அதாவது தூங்கும்போது லைட்டாக படப்படன்னு ஆகிடும், அவன் நிலை குலைஞ்சு போவான். அதை வந்து இவங்க பேயின்னு சொல்லுவாங்க. அது இப்போ மொத்த உடம்புலேயே 25 வகையான குணாதிசயங்கள் இருக்குது. இந்த 25 வகையான குணாதிசயங்கள் தான் ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சொல்கிறாங்களே. 5 ஸ்டார் ஹோட்டல்னால் மன நிறைவோடு அனைத்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 வகையான நம்ம பஞ்சபூதங்களில் ஒன்று 5 வகையான பிரிவுகளை பிரிக்கும். அப்படி பிரித்து எடுத்துகிட்டு வரும்போது எது கூடுது எது குறையுது அதை பொறுத்து தான் கனவுகள்லாம் வரும். ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி கனவு வந்துச்சா, நான் முன்கூட்டியே உன்னை வந்து நைட்லலாம் ரொம்ப தொல்லை கொடுத்துருவேன். ஒரு பையன் வந்து எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத பையன், காலேஜில் படிச்சுட்டு இருக்க பையன், உங்களை தவிர எனக்கு தீர்வு காணவே முடியாதுங்கய்யா. நான் பலமுறை நான் உங்களோட சொல்ல கேட்டு நான் உணர்ந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எனக்கு சொல்லுங்கன்னு அவன் சொன்னான். நான் சொன்னேன், ஏன்டா பகல்லையும் தூங்க மாட்டேன், ராத்திரிலையும் தூங்க மாட்டேன், முடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவதிப்படுறேன், இதாண்டா அவன் பிரச்சனை என்ன. சாமி அவன் மெசேஜெல்லாம் என்னென்னலாம் போட்டிருக்கான் பாருங்கள், பல சேனலில் கூட நான் அதை சொல்லியிருக்கேன். ஆள் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வுகள் தானே, மக்கள் மத்தியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனையை அவர் சொன்னோன்னே கடைசியில் என்ன செஞ்சேன்னா வேறு ஒன்றுமே செய்யலை. அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து அவங்க குலதெய்வத்தை வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கன்னியாக வச்சுருக்காங்க. அந்த கன்னிமாட பூஜைன்றது அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்பா அம்மா இறந்த பிறகு அதை பார்க்கலாம், அக்கா தங்கச்சிங்க அதை வந்து வழிபடுறதில்ல, அப்படியே விட்டுட்டாங்க. இந்த இடத்துல போனால் அங்கே ஒரு பனைமரம் நிற்கும், அந்த பனைமரத்து பக்கம் இத்தனை மணிக்கு நீ போகும்போது இந்த பிரச்சனை இதாண்டா ராத்திரியில் ஒன்று தூங்க விட மாட்டினது. அப்போது அந்த பனைமரத்தில் இருக்கிற சத்தம் இருக்குல்ல, அந்த அலைவரிசை வந்து மனசுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அப்போ உட்காரும்போது இந்த 12 மணி நேரம் உச்சி 1 மணி நேரம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாலை மசைந்த நேரம், பகலில் விடிய காலையில் இருட்டில் எழுந்திரிச்சு போகாதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி அகால நேரங்களில் இவன் போகும்போது மனதை வந்து பயமுறுத்தி வச்சுருக்கோம். அப்போ தான் இந்த கந்திஷ்டிக்கும் இதே காலங்கள் தான் மாந்தி நிற கிரகம் வந்து அதை செயல்படுத்தும். இதுவும் மாந்தியை சார்ந்தது தான். இது துஷ்டத்தனமாக இருந்தால் மாந்தி வந்து இப்படி வந்து பயமுறுத்தி விடும். இதில் தான் இந்த பயத்தினால தான் நம்மளுடைய கனவுகள் வந்து எப்படின்னா அதிர்வு அலைகளில் இருக்கும். ஒரு சப்தம் பக்கத்தில் ஒரு புவி ஒரு குடம் இருக்குது, தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்கு நேராக தலையை வச்சு படுத்தான்னு வச்சுங்க,
கை கால்லாம் வடவடன்னு நடுக்கும். எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம், பயந்தவனுக்கு தண்ணி தான் கொடுப்போம். தண்ணியை குடின்னுவான். ஏன்னு கேட்டால் நீர் தான் எல்லாத்தையும் சமப்படுத்துறது. அவன் உடம்புல ஹீட்டு அதிகமாகுது, காற்று அதிகமாகுது. பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் தூங்கும்போது அது தண்ணியே அவனை பயமுறுத்தினாலும் சரி, தண்ணியை குடித்து அதுக்கு பிறகு தான் நெஞ்சு படபடப்பெல்லாம் சாந்தப்படுத்தி அதுக்கு பிறகு ஆத்மாவை அவனை நியூட்ரல் கொண்டு வருவோம். ஓகே. ஆனால் நம்ம வந்து பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது சில கனவை தான் நம்ம போய் சொல்லுவோம். இந்த மாதிரி கனவு வருது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்து கனவுல நடந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று யாரோ இறக்க போகிறாங்க, நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும், கெட்டது நடந்தால் நல்லது நடக்கும்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி நம்ம பார்ப்பது? சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள்னு இருக்குது. நாங்கள் அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்பொழுது 12ஆம் இடம் தான் கனவுக்கு உள்ளது, தூக்கத்துக்கு உடையது. அந்த இடத்துல வந்து வெளிநாடுக்கு போகிறது, இதெல்லாம் வெளியில் கொண்டுட்டு போகிறது. அப்படி கொண்டுட்டு போகிற சூழலில் இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் தற்காலிகமாக ஒரு இடத்துல இருக்கா. சில பேருக்கு என்ன தொட்டதுக்கெல்லாம் வெறும் கனவு கண்டே நீ வாழ்க்கையில். சில பேருக்கு நாளைக்கு லாட்ரி சீட்டு விட போதுன்னா கனவுல வந்துடும். ஒரு காரியம் நடக்க இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கா, அதுதான் முன்ஜென்ம கர்மாவை இப்பொழுது அனுபவிக்கிறாரான்னு பார்க்குறது. கர்மா அந்த லிஸ்ட்டில் எடுக்கும்போது நிகழ்கால கர்மாவில் முன்ஜென்ம கர்மா வந்துடும். 2 கலந்துருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அற்புதமான காதலர்கள். போன ஜென்மத்திலேயே மரணித்து இந்த ஜென்மத்தில் வந்து 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வாழ விடாத கண் திஷ்டி வந்து அவங்கள அப்பயும் கெடுத்தது இப்பயும் கெடுத்தது. அதனால் இவங்களெல்லாம் அந்த ஜாதக ரீதியாகவே பிடிச்சிருவோம். இந்த இடத்துல உங்களுக்கு கனவு வந்து தொல்லை கொடுக்குது, கண் திஷ்டி வந்து தொல்லை கொடுக்குது, உங்கள் வாழ்வியலில் வந்து நீங்கள் இப்படி இருங்க. அந்த அவங்களுக்கு உள்ள மருத்துவ ரீதியாக மனோரீதியான மனோதிடத்தை கொடுக்கும்போது சந்திரனை வச்சு தான் கொடுப்போம். அந்த சந்திரனை எந்த துஷ்ட கிரகங்கள் சனி, ராகு, கேது, மாந்தி போன்ற கிரகங்கள்லாம் வர்றது, அகால மரணம் அடைஞ்ச நேரத்தில் போய் சிக்கிறது, இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அந்த துஷ்ட கிரகங்களின் மூலமாக உனக்கு வருது அன்ட்டு இந்த வேப்பல் அடிக்கிறது, அப்புறம் வந்து கண் திஷ்டிக்கு எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, பூசணிக்காய் சுற்றி போடுறது, அந்த முந்தானியில் முடிஞ்சு அதில் சுற்றுவாங்க, கொல்லிக்கட்டையில் வச்சு சுற்றுவாங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னும் இன்றைக்கி புட்லூர் அம்மன் கோவில், சில அம்மன் கோவில்லாம் பார்த்தா சில இடங்களில் கோவில் பஸ்ஸு கார் போகுதுல, கார் போகும்போது ஒரு கோவிலில் என்னன்னாக்கா எலுமிச்சம்பழமாக கிடைக்கும் போகிற பாதையில். ஏன்னு கேட்டால் ஆத்ம திருப்தி. இந்த செஞ்சுட்டு போனால் நமக்கு தடைகள் வராது. போகிற இடத்துல அங்கே நின்று தடையை பார்த்துட்டு மீறி போகும்போது எலுமிச்சம்பழத்தை வச்சு போவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம் முன்னோர்கள் எளிமையாகவே நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. கனவுகள்லேருந்து நம்மளுடைய ஆத்மா சுத்தியை பொறுத்து அந்த கனவு வந்து வளர்ச்சி கொடுக்கும். அதுதான் அப்துல் கலாம் ஐயா சொன்னார், கனவு காணு, ஆனால் அந்த கனவு ஒன்று தூங்க விடாத அடிக்குது பாரு. அது எதுக்காக தூங்க எடுக்கல, ஒன்று லட்சியத்தை நோக்கி ஒன்று அழைச்சிட்டு போகுது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக கனவு காணு, உன்னை தூங்க விடாத அடிப்பது தான் கனவு, அந்த கனவு என்பது தான் லட்சியம். என்ன இது மாதிரி தன்னுடைய இயக்கத்தின் வெளிப்பாடு லட்சியங்களாக இருக்கிறது, வெளிப்பாடு தான் கனவாக வருதுங்கய்யா. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நேரத்துக்கு நன்றி ஐயா. நன்றி.